ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு முக்குக்கு மனம் நாக்கு ருசி சேனல். இன்றைக்கி நம்ம வெள்ளை கொண்ட கடலையை போட்டு நம்ம சிக்கன் செய்ய போகிறோங்க. ரொம்பவும் ருசியாக இருக்குங்க இது. நமக்கு சிக்கனை வந்துட்டு ஒரு ருசி அதிகம்தான். அதுலேயும் இந்த வெள்ளை கொண்ட கடலை சேர்ந்ததுன்னா ரொம்பவும் ருசியாக இருக்குங்க. இது சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, தோசைக்கு, இட்லிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்கிறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல இது மாதிரி கொண்ட கடலை ஒரு 6-7 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேங்க. நைட்டை ஊற வச்சுட்டு காலையில் செஞ்சுக்கிட்டோம்னாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்துட்டு 3 விசில் வச்சுங்க. ஃபாஸ்ட்டாக வச்சோம்னா 3 விசில், சிம்மில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா ஒரு 2 விசில் சரியாக போயிடும். ஒரு கடாயை வச்சுக்கிட்டு எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க. அதில் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். நமக்கு வந்துட்டு சிக்கனை வந்துட்டு வறுக்க போகிறோம், அதனால் அடி ஒட்டாமல் நல்லா இருக்குங்க இது மாதிரி உப்பு போட்டு நம்ம பொரிச்சிக்கிறதுனால. இப்போ நல்லா சிக்கன் ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி போட்டு நல்லா வறுத்துக்கணுங்க எண்ணெயில் போட்டு. இது நல்லா வெந்து வர வரைக்கும் இதே மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இது மாதிரி ஆன அப்புறமா இந்த சிக்கன் எடுத்து வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அதே கடாயை வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. இப்போ பிரியாணி இலை ஒரு 2 போட்டிருக்கேன். இப்போ சிக்கன் மசாலா எல்லாம் போட்டுக்கலாங்க. லவங்கம், ஏலக்காய், பட்டை, ஸ்டார் அனாசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி கொஞ்சமாக வறுத்துக்கலாம். இது மாதிரி வறுக்கும்போது அந்த மசாலாவில் எண்ணெயில் நல்லா விடுங்க, வாசனை நல்லா ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி இதை போட்டுக்கலாம், நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுவும் பச்சை மணம் போகிற வரைக்கும் இது மாதிரி கொஞ்சமாக வறுத்துக்கலாம். கருவேப்பிலை போட்டிருக்கேங்க. இப்போ புதினா, கொத்தமல்லி போட்டுக்கலாம். இதையும் நல்லா இது மாதிரி அந்த எண்ணெயில் நல்லா வறுத்துக்கிட்டோம்னா ரொம்பவும் சுவையாக இருக்குங்க. இப்போ பச்சை மிளகா ஒரு 4-5 பச்சை மிளகா இது மாதிரி அரைச்சி ஊற்றிருக்குங்க, விழுதாக பண்ணி ஊற்றிருக்கேன். இதையும் நல்லா இது மாதிரி வறுத்துக்கலாம். தக்காளி ஒரு 2 தக்காளி இது மாதிரியே விழுதாக பண்ணியிருக்கேங்க, மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு விட்டுக்கலாங்க. இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு கிரேவி நல்லா திக்காக வருங்க, ரொம்பவும் சுவையாக வரும். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கிட்டேன். மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கணுங்க. தனியாத்தூள், மிளகாத்தூள் வந்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். பச்சை மிளகாவும் விழுது போட்டிருக்கேன். நல்லா இது மாதிரி போட்டு வறுத்துக்கலாம். இப்போ தண்ணி விட்டுக்கலாங்க. நமக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அது மாதிரி தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வரணும். பாருங்கள், நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ வந்துட்டு தயிர் 1 கப்பு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுவும் நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற சிக்கனை போட்டுக்கலாங்க. இது மசாலாலாம் கலக்கிற மாதிரி ஒரு வாட்டி இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஒரு 2-3 பச்சை மிளகாய் இது மாதிரி கட் பண்ணி போட்டிருக்காங்க. இது சாப்பிடும்போது கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மூடி போட்டுக்கலாங்க. நல்லா எண்ணெய் மிதந்து வர வரைக்கும் நல்லா இது மாதிரி வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற வெள்ளை கொண்ட கடலையே போட்டுக்கலாங்க. நல்லா வெந்துட்டுருக்கு கொண்டக்கடலை, அதனால் ரொம்ப இப்போ வேக வைக்கிற அவசரம் இல்லைங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இந்த மசாலாவில் வெந்து வந்ததுன்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடும். கொஞ்சமாக கரம் மசாலா தூள் தூவிக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க. ஒரு 3 நிமிஷம் கழித்து பார்த்தா பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா மிதந்து வந்துடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்து நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சுவையான சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்துட்டு நான் சப்பாத்தியோடையும் சாப்பிட போகிறேங்க. இது சாதத்தோடையும் போட்டு காட்டுறேங்க எப்படி இருக்கும்னு. சப்பாத்தி நல்லா சுட சுட சப்பாத்தி இருக்குங்க. அதுக்கு இந்த சுண்டல் கறி சிக்கன் கறியை போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்பாத்தியை இது மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த சுண்டலையும் சிக்கனையும் மிக்ஸ் பண்ணி அந்த கிரேவியோடு சாப்பிடும்போது ரொம்பவும் பிரமாதமாக இருந்துச்சுங்க. இது தோசை இட்லிக்கும் நல்லா சூப்பராக இருக்குங்க. சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட நம்மளுக்கு கொண்டக்கடலை சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. இதையே சாதத்தோடு போட்டு சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி திக்கா கிரேவி ரொம்பவும் நல்லா இருக்குங்க சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும். ஓகே வியூவர்ஸ், நானும் இந்த சாதத்தோட இந்த கிரேவியை வச்சு சாப்பிட்றேங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சுக்குங்க. ஓகே, பாய்.